ஒரு சாதாரண வேலையை செய்ய சொல்லி உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். நீங்களும் நேரா முடியாதுன்னு சொல்லாம அந்த வேலையை தவிர்க்கிறதுக்காக சில விஷயங்கள் செய்வீங்க இல்லையா? ஆமா, தட்டி கழிக்கிறதுக்காகவே நிறைய கேள்விகள் கேட்போம். கரெக்ட். அதாவது இதை எப்படி செய்யறது, எந்த நேரத்துல செய்யறது, அதோட நிறம் என்ன அப்படின்னு திரும்ப திரும்ப தேவையற்ற கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ம் இது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு தந்திரம் தான். கண்டிப்பா. கடைசில அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்போது ஒரு அரை மனதோட அது செய்றீங்க. இது வெறும் சோம்பேறித்தனம் கிடையாது. இது மனித மனதோட மிகச்சிறந்த தற்காப்பு தந்திரங்கள்ல ஒண்ணு. சரியா சொன்னீங்க. அதாவது தங்கள் அறியாமலேயே காரியங்களை சிக்கலாக்கிக்கிற ஒரு மனநிலை அது. ஆமா. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம பார்க்க போற விஷயமும் இப்படிதான் தொடங்குது. ஒரு பசுமாட்டை பத்தின சாதாரண விசாரணையா தொடங்கி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மமான கொலை வழக்கா இது மாறுது. அது மட்டும் இல்லாம கடைசியில மனித மனதோட போலித்தனம் அப்புறம் அகங்காரம் பத்தின ஒரு மிகச்சிறந்த உளவியல் ஆய்வாவும் இது மாறுது. மிக சரியான வார்த்தைகள். திருக்குரானோட அல் பஹரா அத்தியாயத்துல 12ஆம் பக்கத்துல உள்ள 70 முதல் 76 வரையிலான வசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம தேடலுக்கான களம். இந்த வரிகளை நாம வெறும் பழைய வரலாற்று பதிவாவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட கதையாவோ மட்டும் சுருக்கிட முடியாது. இதுல இன்னும் ஆழமான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு. மனித இயல்பு காலங்காலமா எப்படி செயல்படுது, தனக்கு வசதியற்ற ஒரு உண்மையை எதிர்கொள்ளும் போது மனித மனம் எப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்குது அப்படிங்கிறதுக்கான மிக துல்லியமான உளவியல் வரைபடம் இந்த வரிகளுக்குள்ள இருக்கு. ஆமா. ஒரு சாதாரண பசுமாட்டை பலியிடும் கட்டளை எப்படி ஒரு சமூகத்தோட கூட்டு மனசாட்சியை தோல் உரிச்சு காட்டுது அப்படிங்கறதுதான் இதுல உள்ள சுவாரஸ்யம். அதை பத்தி தான் நாம முதல்ல பேசணும். ஒரு பசுவை பலியிடுமாறு ஒரு மக்கள் கூட்டத்துக்கு கட்டளையிடப்படுது. ஆனா அவங்க அதை செய்ய தயங்குறாங்க. 70 மற்றும் 71வது வசனங்களை பார்க்கும்போது அவங்க கேட்கிற கேள்விகள் ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு பசுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி குழப்பமா தெரியுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அதனால அது எப்படிப்பட்ட பசு அப்படிங்கறத தெளிவா கூறுமாறு உங்கள் இறைவனிடம் கேளுங்கள் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, அலுவலகத்துல நமக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத ஒரு வேலையை மேலதிகாரி கொடுப்பாரு இல்லையா? ஆமா, அந்த வேலையை தவிர்க்கிறதுக்காக நாம பண்ற தந்திரம் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த ஃபைலை எந்த ஃபாண்ட்ல டைப் செய்யணும், என்ன கலர் பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டு நேரத்தை கடத்துவோமே, அந்த தந்திரமான கீழ்ப்படிதல் போல தோணுது. அவங்க ஏன் இப்படி செயல்படுறாங்க? நீங்க குறிப்பிட்ட அந்த அலுவலக உதாரணம் இந்த மனநிலையை மிக சரியா விளக்குது. உளவியல்ல இத கேள்விகளை ஒரு கேடயமாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, கேள்விகளையே கேடயமா பயன்படுத்துறதா? ஆமா, ஒரு வேலையை செய்ய மறுக்கிறது அப்படிங்கிறது அதிகாரத்துக்கு நேரடியாக சவால் விடுற மாதிரி ஆயிடும். அதுல கொஞ்சம் ஆபத்து இருக்கு. அதனாலதான் இப்படி சுக்கின் வளைக்கிறாங்களா? கண்டிப்பா. அதிகப்படியான தகவல்களை கேட்பதன் மூலமா அவங்க அந்த பொறுப்பை தங்களை விட்டு விலக்கி கட்டளையிட்டவர் மீதே திருப்பி விடுறாங்க. அதாவது நீங்க சரியா தெளிவுபடுத்தாததாலதான் நாங்க இத செய்யல அப்படிங்கிற ஒரு மாயைய உருவாக்குறத இவங்களோட நோக்கம்னு சொல்றீங்க. சரியா புடிச்சிட்டீங்க. அவங்க உண்மையிலே அந்த பசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்பல. சாக்குப்போக்குகள் சொல்லி அந்த செயலை தவிர்க்கவே விரும்புறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த தந்திரம் அவங்களுக்கு எதிராகவே திரும்புதே. அவங்க கேள்விகளை கேட்க கேட்க கட்டளை இன்னும் கடினமாயிட்டே போகுது. அதுதான் இயற்கையோட பதிலடி. ஆமா. அது நிலத்த உழவோ நீர் பாய்ச்சவோ பழக்கப்படுத்தப்படாத எந்த குறையும் தழும்பு இல்லாத ஒரு பசு அப்படின்னு மிக துல்லியமான கண்டுபிடிக்க கடினமான ஒரு பசுவோட அடையாளங்கள் சொல்லப்படுது. தப்பிக்க நினைச்சு தங்களை தாங்களே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் அந்த தற்காப்பு தந்திரத்தோட மிகப்பெரிய பலவீனம். நீங்க ஒரு எளிய உண்மையை அல்லது செயலை தவிர்க்க நினைச்சு தர்க்கம் செய்ய தொடங்குனா முடிவில் அந்த தர்க்கமே உங்களை மூச்சு திணற வச்சிடும். உண்மைதான். ஆரம்பத்துல அவங்க எந்த ஒரு சாதாரண பசுவையும் பலியிட்டு இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்களோட தேவையற்ற கேள்விகளால நிபந்தனைகள் கடுமையாக்கப்பட்டுடுச்சு. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சில நேரங்களில் அதிகப்படியான கேள்விகள் தேடலின் அடையாளமா இருக்கிறதில்ல. பின்ன அது எதோட அடையாளமா இருக்கு? அவை தப்பித்தலின் அடையாளமாகவே இருக்கு. பொறுப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி அவ்வளவுதான். இதுல எனக்கு ஆச்சரியமா தோன்ற இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த மிக துல்லியமான பதில் வந்த உடனே தான் அவங்க சொல்றாங்க, இப்போதான் நீங்கள் உண்மையை கொண்டு வந்தீர்கள் அப்படின்னு. ஆமா, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். அதுதான், மிகுந்த தயக்கத்துடன் அந்த பசுவை அறுத்து பலியிடுறாங்க. ஆனா அந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு கோபம்தான் வருது. இப்போதான் நீங்க உண்மையை கொண்டு வந்தீர்கள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் பொய்ன்னு அவங்க நினைக்கிறாங்களா?
அது கோவப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, அது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். தங்களோட தயக்கத்தை நியாயப்படுத்த இப்படி ஒரு வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்துறாங்க. இதுக்கு பின்னால் உள்ள உளவியல் முரண்பாட்டை நம்ம கவனிக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. மனித மனம் எப்போதுமே தான் செய்யும் தவறை அல்லது தனது தயக்கத்தை நேரடியாக ஒப்புக்கொள்ளாது. நாங்க தவறு செய்துட்டோம், ஆரம்பத்துல இதை செய்திருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணும். அது அவங்க கிட்ட இல்ல. அதனாலதான் இப்போதான் நீங்க சரியான விவரங்களை கொடுத்தீங்க, அதனாலதான் நாங்க இப்போ செய்யறோம்னு பழிய தூக்கி போடுறாங்க. கரெக்ட். இப்படி சொல்றது மூலமா அவங்க தங்கள் ஈகோவை, அதாவது அகங்காரத்தை காப்பாத்திக்கிறாங்க. பழி முழுவதையும் கட்டளை கொடுத்தவர் மீதே சுமத்திட்டு தங்களை நிரபராதிகளாக காட்டிக்கொள்ளும் மிக நுட்பமான தந்திரம் இது. சரி, ஒரு சாதாரண பசுவை பலியிடுறதுல அவங்களுக்கு அப்படி என்ன தயக்கம் இருக்க போகுது? இதுதான் எனக்கு புரியாத ஒரு புதிராவே இருந்துச்சு. ஆரம்பத்துல அப்படிதான் தோணும். ஆனா அடுத்தடுத்த வசனங்களை படிக்கும்போது தான் இதோட விடை கிடைக்கும். ஆமா, இதை தொடர்ந்து வரும் வசனங்களை படிக்கும்போதுதான் இது ஒரு சாதாரண விசாரணை இல்ல, ஒரு பெரிய குற்றத்தை மூடி மறைக்கும் முயற்சி அப்படிங்கறதே புரியுது. உண்மைதான். அவங்க ஏன் அவ்வளவு கேள்விகளை கேட்டு நேரத்தை கடத்தினாங்க என்பதற்கான விடை இங்குதான் இருக்கு. அவங்க ஒரு கொலையும் மூடி மறைக்க முயன்று கொண்டிருந்தாங்க. ஓ, அதனாலதான் இந்த தாமதமா? ஒரு விசாரணை எந்த திசையை நோக்கி செல்லக்கூடாதோ அந்த திசையை தவிர்ப்பதற்காகவே அவங்க பசுவு பத்தின கேள்விகளா கேட்டு திசை திருப்பியிருக்காங்க. 72 மற்றும் 73வது வசனங்கள்ல அந்த மர்மம் விலகுது. ஒரு நபர் கொல்லப்படுறார், ஆனா யாருக்கும் கொலையாளி யாருன்னு தெரியல. தெரியலையா அல்லது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? அதான், அந்த பழிய ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது சுமத்தி தர்க்கம் செஞ்சு உண்மைய மறைக்க முற்படுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்தின் கூட்டு நாடகம் போல இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, ஆனா யாரும் உண்மைய சொல்ல தயாரா இல்ல. ஒரு சமூகம் முழுவதுமாக சேர்ந்து ஒரு குற்றத்தை மறைக்க நினைக்கும்போது அங்க உண்மைய கண்டறிவது மிகவும் கடினம் இல்லையா? கண்டிப்பா கடினம்தான். குற்றவாளிகள் தங்களுக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தை உருவாக்கிக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் காப்பாற்றுவதன் மூலமா தங்களைத்தானே தற்காத்துக்கிறாங்க. ஆனா மனிதர்கள் மறைத்ததை இறைவன் வெளிப்படுத்த நாடுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தோட மையப்புள்ளி. ஆமா, இயற்கை எப்படி அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு கிரைம் த்ரில்லரோட உச்சக்கட்ட திருப்பம் போல இருக்கு. அதுதான் நானும் நினைச்சேன். அவங்க எந்த பசுவை பலியிடக்கூடாதுன்னு இவ்ளோ பிடிவாதம் பிடிச்சாங்களோ அந்த பசுவோட ஒரு பகுதியால இறந்த மனிதனின் உடலை அடிக்குமாறு கட்டளையிடப்படுது. அப்படி செய்ததும் அந்த இறந்தவர் உயிர் பெற்று எழுகிறார். ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வெறும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான குறியீடு போல எனக்கு தோணுது. இது ஒரு மிக முக்கியமான குறியீடு தான். அவங்க எந்த உண்மையை சமாதி கட்ட நினைச்சாங்களோ அந்த உண்மை மீண்டும் உயிர் பெற்று எழுகிறது. ஓ, மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒருபோதும் நிரந்தரமா உறங்குவதில்லை அப்படிங்கறத தான் இது காட்டுதா? கண்டிப்பா. ஒரு சமூகத்தோட கூட்டுச்சதியால ஒரு மனிதனோட குரல் நசுக்கப்படலாம், ஆனா பிரபஞ்சத்தோட நியதி அதை ஏதோ ஒரு வழியில வெளிக்கொண்டு வரும். இறந்தவர் உயிராக்கப்படுவது அப்படிங்கிறது குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் மிக தெளிவான ஒரு செய்தி. நீங்க எதை மூடி மறைத்தாலும் அதற்கான சாட்சியம் நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து வெளிப்படும். அதுவும் நீங்க தூக்கி எறிய நினைச்ச ஒரு பொருளின் மூலமாகவே வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள அழகு. இதை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். நாம நமது அன்றாட வாழ்விலும் சில தவறுகளை செய்துட்டு அதை மறைக்க பல கதைகளை கட்டிவிடுவோம். ஆமா, அது மனித இயல்புதான். எல்லாவற்றையும் மிகச்சரிய திட்டமிட்டு மறைச்சிட்டோம் அப்படின்னு நாம நிம்மதியா இருக்கும்போது எங்கிருந்தோ சம்பந்தமே இல்லாத ஒரு சின்ன தகவல் வெளிவந்து நாம கட்டி எழுப்பிய அத்தனை பொய்களையும் சுக்குநூறாக உடைச்சிடும். நாம எதை தவிர்த்தமோ அதுவே நமக்கு எதிரா நிற்கும். அதுதான் இயற்கையோட நீதி. எவ்வளவு அடர்த்தியான இருளாக இருந்தாலும் உண்மையானது ஒரு சிறு விரிசலை கண்டுபிடிச்சு தன்னை வெளிப்படுத்திக்கும். உண்மைதான். மேலும் இந்த சம்பவம் மூலமா இறைவன் இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கிறான் அப்படிங்கிறதையும் மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பதற்கான சான்றுகளையும் காட்டுறான். சரி, இங்குதான் என்னுடைய தர்க்கம் ஒரு பெரிய சுவர்ல முட்டிக்குது. ஒருவன் தன் கண் முன்னே தன் கொன்று புதைத்த ஒரு மனிதன் உயிரோடு எழுந்து நிற்பதை பார்க்கறான். ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவன் யாரால் கொல்லப்பட்டான் அப்படிங்கறதையே அந்த இறந்த மனிதனை சுட்டி காட்டுறான். இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதை பார்த்த உடனாவது அவங்க பயந்து நடுங்கி தங்களோட தவற்றை உணர்ந்து திருந்தி இருக்கணும். நானாக இருந்தால் அதிர்ச்சியில உறைந்து போயிருப்பேன். ஆனா ஆச்சரியப்படும் விதமா நிலைமை நேர்மாறாக மாறுது. அவங்க திருந்தவே இல்ல. நீங்க தர்க்க ரீதியாகவும் நுணர்வுபூர்வமாகவும் சிந்திக்கிறீங்க. ஆனா மனித மனம், குறிப்பா அகங்காரத்தால் சூழப்பட்ட மனித மனம் தர்க்கத்தின் அடிப்படையில் செயல்படுறதில்லை. அப்படியா? ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தா மனிதர்கள் மாறிடுவாங்க அப்படின்னு நாம நம்புறோம். ஆனா உண்மை என்னவென்றால்
அற்புதம் மட்டுமே ஒருவனை மாற்றிவிடாது. அந்த அற்புதத்தை ஏற்கும் அளவுக்கு அவனது மனம் திறந்திருக்கணும். மனம் மூடப்பட்டிருந்தால் மனம் மூடப்பட்டிருந்தால் அவன் தன் கண்களால் காண்பதையே கூட பொய்ன்னு சாதிப்பான். அதனாலதான் 74வது வசனத்துல பயன்படுத்தப்பட்டுள்ள அந்த ஒப்பீடு என்னை பெரிதும் சிந்திக்க வச்சுது. அந்த பாறைகளுக்கான ஒப்பீடு சொல்றீங்களா? ஆமா, இந்த மாபெரும் சான்றை பார்த்த பிறகும் அவங்களோட இதயங்கள் கற்களைப் போல அல்லது அதைவிட கடினமா இறுகிடுச்சுன்னு சொல்லப்படுது. அது ரொம்ப ஆழமான ஒரு கவித்துவமான ஒப்பீடு. அதைத் தொடர்ந்து பாறைகளுக்கும் மனித இதயங்களுக்கும் இடையிலான ஒரு ஒப்பீடு வருது. பாறைகள் கூட சில நேரங்களில் பிளந்து அதிலிருந்து ஆறுகள் பெருக்கெடுத்து ஊடும். சில பாறைகளிலிருந்து தண்ணீர் கசியும், சில பாறைகள் இறைவனின் அச்சத்தால் கீழே உருண்டு விழும். ஆமா, ஆனா இவங்களோட இதயங்கள் அப்படிப்பட்ட எந்த மாற்றத்தையும் பெறவில்லை. ஒரு உயிரற்ற பாறைக்கு இருக்கும் நெகிழ்வுத்தன்மை கூட மனிதனின் மனதிற்கு இல்லாமல் போனது ஏன்? இது மனிதர்களுக்கு மட்டுமே உள்ள சாபமா? இந்த ஒப்பீட்டோட ஆழத்தை நாம சற்று விரிவாக பார்க்கணும். இயற்கையில பாறை அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு பொருள். ஆமா, அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு சுய சிந்தனையோ உணர்வோ கிடையாது. அது இயற்கையில் விதிகளுக்கு கட்டுப்பட்டது. தொடர்ச்சியாக தண்ணீர் பாயும் போது அந்த பாறையில ஒரு அழுத்தம் ஏற்படுது. அந்த அழுத்தத்தின் காரணமாக பாறை தன் கடினத்தன்மையை இழந்து விரிசல் விட்டு தண்ணீருக்கு வழிவிடுது. அதாவது இயற்கையின் சக்திக்கு முன் பாறை சரணடையுது. சரியா சொன்னீங்க. ஒரு நிமிடம், இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? பாறைக்கு ஈகோ இல்ல, அதனால அது தண்ணீரை எதிர்க்காம வழிவிடுது. ஆனா மனிதர்களுக்கு ஈகோ இருக்கு. மிக சரியான கோணம். உண்மை என்ற தண்ணீர் அவங்க மீது பாயும்போது அவங்க பிளந்து வழிவிடுவதில்ல. மாறாக தங்கள் ஈகோவை ஒரு கவசமாக மாற்றி அந்த உண்மைய தடுத்து நிறுத்துறாங்க. மனித மனதின் கடினத்தன்மை அப்படிங்கிறது இயல்பானது அல்ல, அது வேண்டுமென்றே உருவாக்கப்படுவது. நான் சொல்றது சரிதானே? மிக துல்லியமான பார்வை. பாறையின் கடினத்தன்மை அப்படிங்கிறது ஒரு செயலற்ற நிலை, அதாவது பாசிவ் ஸ்டேட். ஆனா மனித மனதின் கடினத்தன்மை என்பது ஒரு தீவிரமான திட்டமிட்ட எதிர்ப்பு நிலை. ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றீங்க? ஆமா. கண்முன் உண்மை அப்பட்டமாக தெரியும் போதும் அதை ஏற்றுக்கொண்டா தங்களோட அதிகாரம், சமூக அந்தஸ்து அல்லது தங்களின் முந்தைய தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற பயம்தான் அந்த இதயங்களை கற்களை விட கடினமாக்குது. அப்போ அவங்க உண்மைய பார்க்கல அப்படிங்கிறது பிரச்சனை அல்ல. ஆமா, அவங்க உண்மைய பார்க்க விரும்பவில்லை அப்படிங்கிறது தான் நிஜமான பிரச்சனை. மனம் இப்படி பாறையை விட கடினமாக இறுகிவிட்டால் அதோட அடுத்த கட்ட விளைவு என்னவாக இருக்கும்? அது சும்மா இருக்க போவதில்ல. கண்டிப்பா. உண்மையை ஏற்க மறுக்கும் ஒரு மனம் அடுத்ததாக அந்த உண்மையை சிதைக்க தொடங்கும். இதைத்தான் அடுத்த வசனங்கள் காட்டுது. 75 மற்றும் 76வது வசனங்கள்ல இத்தகைய மனிதர்கள் தங்களை நம்புவாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேட்கப்படுது. அவங்களில் ஒரு பிரிவினர் இறைவனின் வார்த்தைகளை கேட்டும் அதனை புரிந்து கொண்ட பின்னரும் வேண்டுமென்றே அதை திரித்துக் கூறுறாங்க. இங்கு வேண்டுமென்றே என்ற வார்த்தை மிக முக்கியமானதில்லையா? ஆமா, அறியாமையால் அல்லது புரியாமையால் ஒரு உண்மையை மாற்றிச் சொல்வது தப்புதான். ஆனா முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு தங்கள் சுயநலத்திற்காக, தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அந்த உண்மையை அவங்களுக்கேற்றவாறு வளைப்பதும் திரிப்பதும் மிக மோசமான உளவியல் வக்கிரம். இது ஒரு அறிவுபூர்வமான மோசடி. அகங்காரம் ஒரு மனிதனை உண்மையிலிருந்து தூரமாக்குவது மட்டுமல்லாம அவனை தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் நயவஞ்சக நிலைக்கும் தள்ளுது. உண்மைதான். இதை படிக்கும்போது நவீன காலத்துல நடக்கிற விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, நவீன கார்ப்பரேட் உலகில் நடக்கும் ரகசிய திருட்டு அல்லது ஊழல், அரசியல்வாதிகளின் மூடிய அறை ஆலோசனைகள் தான் என் நினைவுக்கு வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இறை நம்பிக்கையாளர்களை சந்திக்கும்போது நாங்களும் உங்களை போலவே நம்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தங்களுக்குள் தனித்திருக்கும் போது என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? இறைவன் உங்களுக்கு வெளிப்படுத்திய இரகசியங்களை அவர்களிடம் சொல்றீங்களா? நாளை உங்கள் இறைவனிடமே அவங்க இதை உங்களுக்கு எதிராக சாட்சியாக பயன்படுத்துவாங்களே, உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு தங்களுக்குள் எச்சரிச்சுக்கிறாங்க. ஒரு ஆன்மீக தேடல் எப்படி இவ்வளவு தந்திரமான ஒரு கணக்கீடாக மாறுச்சுன்னு ஆச்சரியமா இருக்கு. பாரமாகவோ அல்லது அதிகாரத்தை கையாளும் கருவியாகவோ பயன்படுத்த தொடங்கிட்டா அங்க உண்மைக்கு இடம் இருக்காது. தங்களுக்கு கிடைத்த அறிவை மற்றவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதமாகவே அவங்க பார்க்கறாங்க. இதுல உள்ள மிகப்பெரிய முரண்பாட்டை நீங்க கவனிக்கணும். இந்த இரகசியங்களை அவர்களுக்கு சொல்லாதீங்க, அவங்க இதை இறைவனிடமே நமக்கு எதிராக சொல்வாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிறது தானே? ஆமா, அதேதான். அந்த முரண்பாடு எனக்கு புரியுது. அவங்க எதை நம்புவதாக சொல்றாங்களோ அதையே அவங்க நம்புவல்ல. இறைவன் எல்லாவற்றையும் பார்ப்பவன், கேட்பவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இப்படி மூடிய அறைக்குள் ரகசியம் பேச மாட்டாங்க. கண்டிப்பா.
தாங்கள் சொல்லாதவரை தங்களின் ரகசியங்கள் இறைவனுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா அவங்களோட நம்பிக்கை எவ்வளவு மேலோட்டமானது பாருங்க. வெளியில பார்ப்பதற்கு அவங்க மிகவும் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதாக நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்க தங்களின் சொந்த அறியாமை வலையிலே சிக்கிக்கிறாங்க. இது மனதை அறைகளாக பிரிச்சுக்கிற ஒரு உளவியல் நிலை. கம்பார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது தங்களுக்கு வசதியான நேரத்துல ஒரு இறை நம்பிக்கையாளன போலவும், தங்களோட தவறுகளை மறைக்க வேண்டிய நேரத்துல எந்த தார்மீக பொறுப்பும் இல்லாதவர்களை போலவும் அவங்க நடந்து கொள்றாங்க. இரு முகங்களை கொண்டு வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய உளவியல் சுமை. அந்த சுமையின் காரணமாகவே அவங்க நிம்மதி இழந்து ஒவ்வொரு கட்டத்திலும் தங்களோட சொந்த முட்டாள்தனத்தாலேயே காட்டி கொடுக்கப்படுறாங்க. உண்மையை மறைக்க மறைக்க அது இரட்டை வேடமாக மாறி அவங்களோட ஒட்டுமொத்த ஆளுமையையுமே அழிச்சிடுது. நேர்களே, இது வெறுமனே ஒரு பழைய புத்தகத்தில் உள்ள கதை அப்படின்னு கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. நாம இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். கண்டிப்பா இது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இது எங்க தொடங்குச்சு? ஒரு எளிய வேலையை செய்யாம தவிர்க்க தேவையற்ற கேள்விகளை கேட்டு தங்களைத்தானே சிக்கலாக்கிக் கொண்ட மனிதர்களின் பிடிவாதத்துல தொடங்குச்சு. ஆமா, அந்த தாமதத்திற்கு பின்னால் ஒரு இருண்ட ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு. அவங்க மறைக்க நினைத்த கொலை என்ற அந்த ரகசியம், அந்த மறைக்கப்பட்ட உண்மை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துச்சு. நாம எதை தள்ளி வைக்கிறோமோ அதுவே நமது உண்மையான முகத்தை கிழிக்கும் ஆயுதமாக மாறும் அப்படிங்கறது அது உணர்த்துச்சு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு? அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதத்தை கண்கூடாக பார்த்த பின்பும் அந்த மனிதர்களின் இதயம் நெகிழவில்லை. பாறைகள் கூட இயற்கையின் சக்திக்கு முன் பிழந்து தண்ணீருக்கு வழிவிடும். ஆனா அகங்காரம் கொண்ட மனித மனம் உண்மைக்கு வழிவிடாமல் கற்களை விட கடினமாக இறுகி போனதை பார்த்தோம். இறுதியாக அந்த இறுகிப்போன இதயம் எப்படி தந்திரமான போலித்தனமாகவும் இரட்டை வேடமாகவும் உருமாறுது அப்படிங்கறதையும் அலசினோம். அறிவை கொண்டு உண்மையை உணர்ந்தாலும் சுயநலத்திற்காக அதை திரித்து கூறும் மனிதர்களின் உளவியல் வீழ்ச்சியை இந்த வரிகள் நமக்கு மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுது. உங்களை நீங்களே ஒரு நிமிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வரிகள் யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றியது மட்டுமல்ல, இது பல நேரங்களில் நமக்கான கண்ணாடியாகவும் இருக்கு. ஆமா, நாம நமது வாழ்க்கையில நமக்கு சரியானது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த உண்மையை எதிர்கொள்ள பயந்து தேவையற்ற கேள்விகளை கேட்டு காலம் தாழ்த்துகிறோமா? ஒரு தெளிவான உண்மை நம் கண்முன் நிற்கும்போது அதை ஏற்க மறுத்து நம் ஈகோவால் நமது இதயங்கள் எப்போதாவது கற்களை போல் இறுகி போயிருக்கா? வெளியே ஒரு முகமும் உள்ளே வேறொரு முகமுமாக நாம் இரட்டை வேடம் போடுகிறோமா? வரலாறு என்பது கடந்த காலத்தின் எச்சங்கள் அல்ல, அது நிகழ்காலத்தில் நாம நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு திறவுகோல். உண்மைதான். இந்த வரிகளுக்குள் இருக்கும் உளவியல் எந்த காலத்திற்கும் எந்த மனிதனுக்கும் பொருந்தும் கூடியது. உங்கள் சிந்தனைக்கு சிறந்த தீனியாக இந்த ஆழ்ந்த அலசல் அமைந்திருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பா இது ஒரு மிகச்சிறந்த தேடல்தான். இந்த தேடலின் முடிவில் உங்களிடம் ஒரு கருத்தை மட்டும் விட்டுச் செல்ல விரும்புறேன். இயற்கையில் உள்ள கடினமான பாறைகள் கூட நீருக்கும் அச்சத்திற்கும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கு. ஆனா ஒரு முழுமையான உண்மையை தன் கண்முன் நேரில் பார்த்த பின்பும் தன் அகங்காரத்தால் இறுகிப்போன ஒரு மனித மனதை உடைக்க எந்த அற்புதத்தாலும் முடியாது அப்படின்னா, அந்த மனதை உடைத்து அதிலிருந்து உண்மையை வெளிக்கொணர தேவைப்படும் அந்த இறுதி சக்தி எதுவாக இருக்கும்? இதை சற்று சிந்தித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.